Hey guys, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட்ஸ். இன்னைக்கு 795வது வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் எப்பவும் மாதிரி நிறையவே சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் இருக்குங்க. ஒரு வழியாக இந்தியாவில் 5Gயை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதை பற்றி பார்க்கலாம். ஒரு சில மொபைல் லான்ச்சஸ் இருக்குது, அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அது போக ஃப்ளிப்கார்ட், ஆமாம் ஃப்ளிப்கார்ட்டில் அடுத்த ஆஃபரை ரன் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஆஃபர் எப்படி இருக்குது அப்படின்ற டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். இன்னமும் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது, ஒன் பை ஒன்னாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்டேட்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஸோ சனிக்கிழமை டெக் அப்டேட்ஸே பண்ண முடியல அப்படின்றனால நம்மளோட ஈஓடி சீரியஸை ரெகுலராக பண்ண முடிய மாட்டேங்குது. ஸோ அதனால இப்போ இன்னைக்கு நீங்கள் உங்களோட கொஸ்டினை கேட்கலாம். ஹேஷ்டாக் ஈஓடி அப்படின்ற ஹேஷ்டாகை யூஸ் பண்ணி உங்களோட கொஸ்டின் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நாளைக்கு வீடியோவில் அல்லது அந்த கமெண்ட்ல உங்களுக்கு ரீப்ளை வரும். ஸோ உங்களுக்கு என்னை பற்றி டவுட் இருக்கலாம் அல்லது நம்ம சேனலை பற்றி ஏதாவது கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட டவுட்ஸ் எதுனாலும் இருக்கலாம். எதனாலும் சரி கமெண்ட்ல கேளுங்க. கண்டிப்பாக நாளைக்கு வீடியோவில் ரீப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ இன்னைக்கான அப்டேட்ஸை பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட்டே கூகுள்லேருந்து சமீபமாக பிக்சலோட பிக்சல் 7 ப்ரோ இந்த ரெண்டையும் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ லான்ச் பண்ணாமலே இருந்தாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ அஃபிஷியலாக இதனோட லான்ச் டேட் வந்திருக்கு. வர 6ஆம் தேதி, ஆமாம் இந்த மொபைலை வர 6ஆம் தேதி லான்ச் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொபைல் வேற லெவல் மொபைல் மாதிரி தெரியுது. இப்போ சமீபமாக 6A கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக வந்தது. ஸோ அடுத்த வருஷம் 7 ப்ரைஸ் கம்மியாக வர வாய்ப்பு இருக்கு. பார்க்கலாம். கூகுளோட மொபைல்ஸ் எல்லாமே தாறுமாறு பண்ணிட்டு இருக்கு. ஸோ இது எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து இருந்து தெரிஞ்சுக்கும். அடுத்து 5G லான்ச். ஒரு வழியா இன்னைக்கு ஏர்டெல்லேருந்து 5Gயை லான்ச் பண்ணிட்டாங்க. அஃபிஷியல் ரோல் அவுட்டே பண்ணிட்டாங்க. முதல்ல 8 சிட்டிக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னென்ன சிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி, வாரணாசி, பெங்களூரு, ஹைதராபாத், மும்பை, சென்னை அண்ட் சிலிகுரி போல மொத்தம் 8 இடங்கள்ல இப்போ 5Gயை லான்ச் பண்ணியிருக்காங்க. அது போக 2023 மார்ச்சுக்குள்ள மேஜர் சிட்டிஸ் எல்லாம் கவர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2024 முடிகிறதுக்குள்ள எல்லா இடங்கள்லையும் 5G கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடி சொன்னதுதான் இன்னும் 2 வருஷம் ஆகும் 5G எல்லாருக்கும் வந்து சேர்றதுக்கு. அவங்க லான்ச் பண்ணது மட்டும்தான். இங்கே ப்ரைஸ் டாரிஃப் டீடைல்ஸ் அதை பற்றின எந்த டீட்டெயிலும் இல்லை. கிடைச்சதுன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். அடுத்து ரெட்மி பேடை பற்றி நம்ம ஒன்றா பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே இதனோட ஃபுல் ஸ்பெக்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே தெரிய வந்துருச்சு. ஸோ இப்படி இருக்கும்போது இதனோட லைவ் அன்பாக்சிங் இப்போ யூடியூப்ல இருக்கு. பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இங்கே நம்ம சொன்ன மாதிரியே G99 ப்ராசரோட LCD 90Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளேயோட 18 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட தான் வருது. என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் SD கார்டு ஸ்லாட் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ ஒரு டேப்ல SD கார்டு ரொம்ப அவசியம் தான், ஏன்னா மூவிஸ்லாம் லோட் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அடுத்து Realme 10 இந்த மொபைல் இப்போ FCC சர்டிஃபிகேஷன் பாஸ் பண்ணியிருக்கு. ஸோ FCC சர்டிஃபிகேஷன் வாங்கிருச்சு அப்படின்னாலே இது வந்து என்ன பேட்டரி என்ன ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டதன் அடிப்படையில் இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட 5000 mAh பேட்டரியோட வரும் அப்படின்னு சொல்றாங்க. இதை தாண்டி இந்த மொபைல் MediaTek G99 அப்படின்ற ப்ராசரோட ஒரு 15 அல்லது 16,000 ரூபாய் பிரைஸ்க்குள்ள தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஃப்ளிப்கார்ட், ஆமாம் ஃப்ளிப்கார்ட் அவங்களோட அடுத்த ஆஃபரை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம வந்து தீபாவளி ஆஃபர் வரும் அப்படின்ற மாதிரி டெலகிராமில் ஷேர் பண்ணியிருந்தோம். 5ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதை ஃப்ளிப்கார்ட் லைட்டாக மாற்றி இது தீபாவளி ஆஃபர் இல்லைப்பா தசரா சேல் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சேம் 5ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும். ஆனால் இங்கே SBI கார்டுக்கு பதிலாக HDFCயோட கிரெடிட் கார்டு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன ஆஃபர்ஸ் வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா வீடியோ பண்ணியாச்சு, லிங்க் ஐ பட்டனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அதில் என்னென்ன ஆஃபர்ஸ்லாம் வரும் அப்படின்றத ரொம்ப தெளிவா ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்து இப்போ ஒன்பிளஸோட OnePlus 11R அதே மாதிரி ஒன்பிளஸோட OnePlus 11 இந்த ரெண்டு மொபைலோட நிறைய டீடைல் லீக் வந்திருக்குங்க. ஸோ இவங்க சொல்றதை எடுப்பிட அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் 2023 ஆரம்ப கட்டத்தில் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த 11 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகனோட 8+ Gen 2 அப்படின்ற ப்ராசரோடையும் 11R ஸ்னாப்டிராகனோட 8+ Gen 1 அப்படின்ற ப்ராசரோடையும் வரும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. கூடவே இந்த மொபைல்ஸ் 100 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட ஒரு 50 MP கேமராவோட தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து BSNL 5G எப்போ வரும்? ஏர்டெல் 5G லான்ச் பண்ணிட்டாங்க, ஜியோ ஆல்மோஸ்ட் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது BSNL 5G எப்போ வரும்? ஸோ இதுக்கான பதிலை இப்போ அஃபிஷியலாக கவர்மெண்ட் தரப்புலேருந்தே சொல்லியிருக்காங்க. இன்னும் 4G அஃபிஷியலாக வரல. ஸோ இப்படி இருக்கும்போது BSNL 5G நாங்கள் அடுத்த வருஷம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த நியூஸை பார்த்தோன்னே கொஞ்சம் அப்படிதான் இருந்தது. ஏன் சொல்கிறேன்னா BSNL இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்ட அடிப்படையில் நிறைய கடனில் இருக்காங்க. ஸோ அதனால வந்து BSNL கவர்மெண்ட்டில் இருக்குமா அல்லது அது ப்ரைவேட்
ஆயிருமா அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது அடுத்த வருஷத்துக்குள்ள 5G நடக்குமா அப்படின்னு தெரியல. ஏன்னா இன்னும் 4Gயே சரியா அவங்க வந்து ரோல் அவுட் பண்ணி முடியல. ஸோ 4G மட்டுமே அவங்க முழுசா முடிச்சாங்கனாலே போதும் BSNLக்கான பேஸ் அதிகமாகும். அது மட்டும் இல்லாம அவங்க கொடுக்குற கஸ்டமர் சப்போர்ட்டா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம சர்வீஸ் சப்போர்ட்டா இருக்கட்டும், எல்லாத்தையும் ப்ராப்பரா கரெக்டா மெயின்டைன் பண்ணி கொடுத்தாங்கனாலே போதும். ஏன்னா அவங்ககிட்ட தேவையான ஆட்கள் பக்காவா இருக்குது, ஆனா ஒர்க் தான் கரெக்டா அந்த மாதிரி தெரியல. ஸோ இதெல்லாம் அவங்க சரி பண்ணாங்கனாலே BSNL கண்டிப்பா வேற லெவல் இடத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த பிரைவேட் நெட்வொர்க் வேணாம்பா, கவர்மெண்ட் நெட்வொர்க் இருந்தா பெட்டரா இருக்கும், எப்பவுமே ஸ்டேபிளா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்பிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நம்பிக்கையை அவங்க காப்பாற்றுற மாதிரி ஏதாவது பண்ணாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். அவ்வளோதாங்க இன்னைக்கான அப்டேட்ஸ் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. அதே மாதிரி ஈகோடிக்கான கொஸ்டின் மறக்காம கமெண்ட்ல கேளுங்க. எவ்வளவு கொஸ்டின் கேட்டாலும் பதில் சொல்ல நான் ரெடியா இருக்கேன். இந்த வீடியோவை இதோட முடிக்கிறேன். இந்த மாதிரி வேற ஒரு சூப்பரான வீடியோவோட அடுத்த ஒரு வீடியோ வந்து சந்திக்கிறேன்.